நாங்குநேரி சரி, ராதாபுரம் சரி, நிறைய இடத்துல நம்ம ஒரு ஆய்வு கூட்டம் மாதிரி வச்சு நிறைய இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் நானும் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக மக்கள்கிட்டேருந்து சரி, அங்கே இருக்கிற ரெப்ரஸன்டேட்டிவும் சரி, நிறைய விஷயங்கள் எங்களுக்கும் ஒரு லேர்னிங் கர்வ் தான். நான் ரெப்ரசன்ட் பண்ணது ஆர்கே நகர். அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. காமன் பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஒரு ட்ரக்ஸ் இஷ்யூவாக இருக்குது. அது ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது இருக்கவே இருக்காது தமிழ்நாட்டில். அதுக்கு வேண்டிய முன்னெடுப்பு எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வராங்க. நான் டெய்லி அவங்கள மீட் பண்ணுற ஆள். நான் சீஃப் மினிஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாக ரெவ்யூ மீட்டிங் நடந்துட்டு இருக்காங்க ஃபார் பட்ஜெட். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 டிபார்ட்மெண்ட் முடிச்சிட்டாங்க. அதில் பொறுமையாக அவங்களோட இன்புட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்களும் அவங்க இன்புட்ஸை கொடுத்து கிட்டத்தட்ட 4 to 5 hours நடக்கும் அந்த மீட்டிங். இன்னும் நடந்த லாஸ்ட் வீக் போயிட்டோம். நெக்ஸ்ட் வீக்குள்ள முடிச்சிருவாங்க. அவங்க சொல்றது ஒன்று தான் சீஃப் மினிஸ்டர், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் எப்போதுமே கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், கிளீன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். இது 3 விஷயம் தான் எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அடிப்படையில் தான் நீங்கள் மக்களில் சந்திக்கணும், மக்களுக்கு வேண்டிய வேலைகள் நீங்கள் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எப்போதுமே ஆர்கே நகரும் சரி, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தாலும் சரி, எப்போதுமே மக்கள் ரொம்ப